பொசன் தினத்தை முன்னிட்டு சிங்கள மக்கள் அதிகளவானோர் வர இருப்பதாக தெரிவித்த தகவலை அடுத்து போராட்டக்காரர்களால் குழப்பங்கள் ஏற்படும் என கருதி போலீஸ் இராணுவ பாதுகாப்பு மற்றும் கலகம் எடுக்கும் பிரிவினர் என குவிக்கப்பட்டுள்ளனர். தண்ணீர் தாரை பிரயோகிக்கும் வண்டி மற்றும் புல்லுக்கட்டைகள் கலகமடக்கும் போலீசாரினுடைய ஆயுதங்கள் என்பன கொண்டு வந்து குவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பௌத்த விகாரை இன்றைய தினம் திஸ்ஸமகா விகாரையினுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் உள்ளே சென்று காணொலிகளை எடுத்தோம். அத்துடன் அங்கு வந்திருந்த சிங்கள ராவி அமைப்பினரும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் இந்த போராட்டம் தொடர்பாகவும் சில கருத்துக்களை தெரிவித்தனர். அத்துடன் இந்த திஸ்ஸமகா விகாரையினுடைய பௌத்த பிக்கு கைது செய்யப்பட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என தமிழ் மக்கள் தெரிவித்தனர். அவர் கைது செய்யப்படுவதற்கான கோரிக்கையும் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டது. இப்பகுதியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸவிகாரை தனியாருடைய காணிகளிலே அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற வேண்டும் என்று கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு ஓயாதிரத்திலிருந்தும் நடத்துகின்ற போராட்டத்தினால் இந்த சட்டவிரோத விகாரையை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இதை ஏமாற்றுகின்ற விதத்திலே வானுயர குறுங்கு வானூர்திகள் ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. முப்படைகளுடைய தீவிர கண்காணிப்பு, பல போலீசார் மூளை முடுக்கெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரானது என்னுடைய போராட்டம் சிங்கள மக்களுக்கோ அல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காடையர்களை பயன்படுத்தி எங்கள் மீது தாக்குதல்களை கொடுத்து இது ஒரு இன முருகலாக இன மோதலாக காட்டி இந்த திஸ்ஸவிகாரை பிரச்சனையை தள்ளி போடுவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்ற அந்த சந்தேகம் எங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்வதெல்லாம் 75 வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். முடிவாக இருந்தாலும் கூட அரசாங்க கட்டமைப்பு இருக்கிறது. மாவட்ட அபிவிருத்தி குழு இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட, தேசிய மக்கள் சக்தியிலே 3 எம்பிக்கள் இருக்காங்க. எல்லா மக்களிடம் உறுதிகள் இருக்கின்றன, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. தீர்ப்பை சொல்லுங்கள். நீங்கள் திருப்பி சமாதானம் வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியினர் நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த இடத்திலே செய்யுங்கள். ஆகவே மக்களுக்கு நாங்கள் இந்த போராட்டத்திலே துணையாக நிற்கிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இலங்கை தீவுக்கு சுதந்திர கிடைத்த நேரத்திலே 10,000 பேரை கொண்ட கிழக்கு மாகாணம் இன்றைக்கு பல லட்சங்களாக அதிகரித்திருக்கிறது. அது முதலாவது பிரதமர் அவர் ESN நாயக்காத்தோடு இன்று வரை ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வடக்கு கிழக்கிலே 1000 பௌத்த விகாரைகளை நிறுவுவோம் என்பதுதான் அவர்களுடைய விடயமாக இருக்கும். ஆகவே இவ்வாறு சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் வாழாத இடத்தில் விகாரைகள் நிறுவுவது ஆக்கிரமிப்பு தவிர வேறு என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே குச்சவெளி பிரதேச செயலகத்திலே விரைவிலே 32 விகாரைகளை அமைக்கின்ற முயற்சி, அதே போல குருந்தூர் மலையாக இருக்கட்டும், எடுக்கிற மலையாக இருக்கட்டும், தொடர்ந்து எங்களுக்கு இப்பொழுது கூட உவந்தையிலே ஒன்றிலே புத்தர் சிலை நிறுவப்பட்டது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம். அன்றாபுரத்திலே பகுதியிலே புனித நகராக்க முற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னர் அங்கே இருக்கக்கூடிய கதிரேசன் கோயில் அகற்றப்பட்டது. தமிழ் குடியவர் வெளியேற்றப்பட்டார்கள். விவேகானந்த அமாவத்தியெல்லாம் அகற்றப்பட்டது. ஆகவே மத தலங்களை இப்பொழுது மீறி அபிவிருத்தி போன்றவற்றுக்கு அகற்றுவதிலே பிரச்சனை இல்லை. சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட இந்த விகாரை காணி உரிமையாளர்கள் அகற்றப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கோ இதுக்கு எதிரான போராட்டம் அல்ல. ஆனால் அவர்களுடைய அச்சுறுத்தலை அஞ்சி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையோ எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை கைவிடப் போவது இல்லை. தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசம் 1990ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கிருந்த மக்கள் இராணுவத்தினருடைய தாக்குதல்கள் மற்றும் கொலைகள், கடத்தல்கள் காரணமாக வெளியேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 90ஆம் ஆண்டிலிருந்து இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருந்தது.
2012-13 ஆண்டு கால பகுதியிலே தான் இங்கே மீள்குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பல பகுதிகளில் மீள்குடியேற்றம் நடைபெற்ற போதும் தையிட்டியில் சில பகுதிகள் விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறு விடுவிக்கப்படாத பகுதி தொடர்ந்து இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவ்வாறு இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதிக்குள்ளே சட்டவிரோதமான முறையில் உறுதி காணிகளை கொண்டிருந்த தனியார் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே சட்டவிரோதமான முறையிலே எந்த விதமான சட்டபூர்வ அனுமதிகளும் இல்லாமல் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திஸ்ஸ விகாரை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த விகாரை அமைந்திருக்கிற இடத்திலிருந்து சுமார் ஒரு 150-200 மீட்டருக்குள் ஒரு 20 பிறப்பு காணி 50ஆம் ஆண்டுகளிலே இங்கே தொழில் செய்து கொண்டிருந்த கூலி தொழில் செய்த சிங்கள சகோதரர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முதலாளி ஒருவரால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பௌத்த பிக்கு ஒருவருக்கு. அந்த காணி இருக்கத்தக்கதாக அதற்குள் அந்த விகாரையை கட்டுவதற்கு பதிலாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இந்த இராணுவத்தில் இந்த விகாரையை கட்டியிருக்கிறார்கள். இது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. இந்த காணிகளிலே இந்த மண்ணிலிருந்து இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக அந்த மக்கள் அந்த காணிகளிலே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். 30 ஆண்டுகள் போரால் வந்து அந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் அவருடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் பல இடங்களில் முள்குடியேற்றம் நடைபெற்ற பொழுதிலும் வந்து இவர்கள் தங்களுக்கு அந்த வீடுகள் காணிகள் தரப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்திலே அவர்கள் இங்கே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியதால் இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக அந்த மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறி தொடர்ச்சியாக பிரதேச செயலகத்திலும் மாவட்ட செயலகத்திலும் மற்றும் ஜனாதிபதி செயலகம் வரை பல்வேறுபட்ட இடங்களிலே மகஜர்களை கொடுத்து நீண்ட காலமாக ஈடுபட்டு திரிந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபுறம் காணி விட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு திரிகின்ற பொழுது இரகசியமாக இங்கே இந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெறப் போகிறது என்ற செய்தி அறிவிப்பு வெளிவந்த பின்னர் தான் அந்த மக்களுக்கு தெரியும் இங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி. அதுக்கு பிற்பாடு 23ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஏனைய வழிகளில் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றிலிருந்து நாங்கள் ஒரு மக்கள் அரசியல் பிரமுகர்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே நாங்களும் அந்த மக்களோடு கலந்து கொண்டு 2.5 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தில் நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய கோரிக்கை எல்லாம் தங்களுடைய சொந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் தயாராக இல்லை. தாங்கள் பூர்வீகமாக தங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த நிலம் தங்களுக்கு வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த அரச இயந்திரங்கள் வந்து இந்த போலீஸாரும் ஆளுநர் அலுவலகமும் இந்த மக்கள் மீது நெருக்கடிகளை பிரயோகித்து அழுத்தங்கள் அச்சுறுத்தல்களை பிரயோகித்து மாற்றுக்காணிகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் மக்கள் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் சொந்த காணி வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் பௌத்தர்களுடைய நண்பர்கள், சிங்கள மக்களுடைய நண்பர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் இந்த யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்து செல்லுகின்றார்கள். எந்த ஒரு இடத்திலும் அந்த மக்களுக்கு எந்த இடையூறுகளும் எந்த ஒரு தனி தமிழ் மகனாலும் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அவர்கள் தனிநபர்களாக ஏழைகளும் பெறுகிறார்கள், பணக்காரர்களும் பெறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வசதிக்கு விருப்பமெல்லாம் விரும்புகிற இடமெல்லாம் செல்கிறார்கள், விரும்புகிற இடங்களிலே தங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அவர்கள் வந்து செல்கிறார்கள். யாருக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இது ஒரு தனியார் காணியில் சட்டத்துக்கு புறம்பாக சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்களை இனஅழிப்பு செய்த இராணுவத்தினரால் கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அது அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இங்கே ஒரு நீண்ட இனப்பிரச்சனை 75 வருடங்களாக இருக்கிறது. இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதியை வழங்க வேண்டும். அந்த உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு முதல் நடவடிக்கையாக இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்படுவது என்பது அவசியமானது. அனுரகுமார சொல்லிக்கொள்வது போல் தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் என்பது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக இங்கே தங்கியிருக்கிற பிக்குவை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி ஒருவர் அவருடைய அனுமதி இல்லாமல் விடுவிக்கப்பட்டதற்காக சிறைச்சாலை ஆணையாளரையே இடைநீக்கம் செய்து கைது செய்கிற அளவுக்கு ஒரு நாடகம் ஒன்று ஆட முடியும் என்று சொன்னால்
ரெண்டினங்களுக்கும் இடையிலே 75 வருடங்களாக இருந்த பகை முடிவுக்கு வர வேண்டிய நேரத்திலே புதிதாக ஒரு பகையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நோக்கத்திற்காக மட்டுமே இந்த விகாரை அமைக்கப்பட்டு அதனால் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்ற நேரத்திலே ஒரு இன நல்லிணக்கத்திற்காக ஏன் இந்த சட்டபூர்வமான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிற பிக்குவை கைது செய்ய முடியாது? சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டிய அந்த இராணுவ தளபதியையும் அந்த இராணுவ பொறுப்பானவர்களையும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்ற கேள்வியையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே ஜனநாயக ரீதியாக நாங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கு ஒன்று அரசியலமைப்பு ரீதியாகவும் எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதி வழங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு நீதிக்கான போராட்டம். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் நீதி சமனாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு சிங்கள அமைப்புகள் வரை ஆதரவு. சிங்கள மக்கள் இந்த மண்ணுக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அங்கே கூடுதலாக வந்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இந்த இனவரி பிடித்த தரப்புகளாலே பொய்யான செய்திகள் தென்பகுதியிலே பரப்பப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் ஏமாற்றி பொய் சொல்லி இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சில இனவரி கொண்ட சிங்கள இனவாத அடிப்படைவாத அமைப்புகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் இங்கே வந்ததிலே பிரதானமான சூத்திரதாரிகளில் ஒருவராக இந்த பலாலி ஓய்சியும் ஒருவராக இருக்கின்றார். அவரும் இந்த சட்டவிரோத விகாரையினுடைய செயல்பாடுகளுக்கு முழுமையாக உந்துதலாக இருக்கிறார். சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அந்த பிக்குவுக்கு உந்துதல் அளிக்கின்ற செயல்பாடுகளாகத்தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கின்றன. நாங்கள் சிங்கள மக்கள் வந்ததற்கு நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் இந்த இடத்திற்கு எங்களிடம் எங்களுடைய கதைகளை கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் இதில் இதை எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற உண்மையை அறிவதற்கு அவர்கள் முயல வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு அந்த உண்மைகளை விளக்குவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய காணிகளை பலவந்தமாக ஆக்கிரமிப்பதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த சிங்கள மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், எங்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் அவர்களிடம் முன்வைக்கிறோம். வழமைக்கு மாறாக இன்றைய தினம் உலங்கு வானூர்தியில் ரோந்து பணிகள் மற்றும் கலமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. அமைதியான போராட்டம் இது அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான அணுகுமுறையினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். இன்றைய இந்த கலகமடக்கும் போலீசார் தென்னிலங்கையில் இருந்து வரவழைக்கப்பட்டதுக்கு நான் நினைக்கின்றேன் என்று ஒரு 3-4 கோடி பணம் செலவாகி இருக்கும். இந்த ஒரே ஒரு பிக்குவை கைது செய்து இந்த பிணக்கு தீர்க்கப்படும் வரைக்கும் இந்த விகாரை செயற்பாடுகளை மூடுவதாக அறிவித்திருந்தால் இந்த பிரச்சனை நாங்களும் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய போவதில்லை. ஏனென்றால் அது மூடப்பட்டிருந்தால் அது மேலும் வளராது என்கின்ற ஒரு இடத்திலே நாங்கள் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் நாங்கள் இதில் போராட்டம் நடத்தாமல் விட்டால் இது விரிவாக்கப்பட்டு அயல் உள்ள காணிகளும் கையகப்படுத்தப்பட்டு இங்கே தமிழர்களை இந்த பிரதேசத்தில் வாழ முடியாத நிலைமை உருவாகும். ஆகவே அரசாங்கம் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற பிக்குவை உடனடியாக வெளியேற்றி இந்த இடத்தை சீல் பண்ணி இருந்தால் பின்னர் இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த காணி கையளிப்பதற்கு அவர்கள் ஏதோ முயற்சி செய்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த செயல்பாடுகள் நிறைவேறுகிற பட்சத்திலே மக்களிடம் காணிகளை ஒப்படைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஆகவே இன்று இந்த கலகமடக்கம் போலீசார் இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் தடுத்து இந்த சட்டவிரோத விகாரை செயற்பாடுகளை இடையூறின்றி செய்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் தான் இவர்களுடைய இந்த நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டதும் 3-4 வாகனங்களிலே 300-400 கலகமடக்கம் போலீசார் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறதும் இந்த ஓட்டக்கணவன் என்று சொல்லப்படுகிற அந்த நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்கிற கழிவு தண்ணியோடு வந்து நிற்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபொழுதும் இந்த அணுகுமுறை ஒருபொழுதும் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கே கலவரத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்வதெல்லாம் பொய். ஏனென்றால் நாங்கள் இந்த 2.5 வருடமாக போராடுகிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இதிலே இங்கே நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் தினமும் இந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் வந்திருக்கிறார்கள். இவருக்கும் நாங்கள் எந்த தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. அப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய பக்கத்திலிருந்து அப்படியான செயல்பாடுகள் எதுவும் நடைபெறாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டு இந்த கலகமடக்கம் போலீசாரும் கொண்டு வந்து இந்த கைவிலங்குகளோடும் எல்லாம் நிற்கிறார்கள். அங்கே கொட்டாந்தடிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் ஜனநாயகத்தை அச்சுறுத்தி ஒடுக்குகின்ற செயல்பாடு.
පූජාට යනවා. දැන් උදේ ඉඳලා සූදානම් වෙලා දැන් ඊළඟ පස්සේ පූජාව ආරගෙන මේක ලයිට් ටික දාන්න. हेलो राजू ඒ ලයිට් ටික දාලා අපිට බැක්ග්‍රවුන්ඩ් එක इधर पंचल कुल्ला बंधन फोटो कौन எடுக்க සුබ දවසක් වේවා. මම සිංහල රාජ්‍ය ජාතික සංවිධානයේ ලේකම් මధుබාල රණහංස. විශේෂයෙන්ම අපි අද තිස්ස මහ විහාරයේ තිස්ස රජ මහ විහාරයේ කංකසන්තුරේ විතරක් නෙමෙයි සමස්ත උතුරු නැගෙනහිර තියෙන සියලුම බෞද්ධ පුරාවිද්‍යා ස්ථාන වෙනුවෙන් අපි කතා කරනවා. ඒ වගේම තිස්ස රජ මහ විහාරය ගැන කතා කරොත් මේ ඓතිහාසික කංකසන්තුරේ තියෙන මෙතන ඇත්තටම ප්‍රශ්නයක් නැහැ. මේක ප්‍රශ්නය තියෙන්නේ මේ දෙමළ ඩයස්පෝරාව කියා ගන්න පිටරට ඉන්න පිරිසක් විසින් මේ මුදල් වියදම් කරලා මේ පිරිසක් කෙවල මෙතන මේ ගැටුම්කාරී තත්ත්වයන් නිර්මාණය කරන එක නැතුව මෙතන ගමේ ඉන්නවත් වටපිටාව ඉන්න පුද්ගලයොත් එක්ක කිසිම ගැටලුමක් නැහැ. මොකද විශේෂයෙන්ම ඉඩම් තියනවා කියලා කියනවා. ඒගොල්ලන්ට ඔප්පු තියනවා කියලා. හැබැයි මේ ඔප්පු නෙමෙයි තියෙන්නේ ප්‍රකාශන ඔප්පු. ඉතින් අපි කියනවා ප්‍රකාශන ඔප්පුවක් කියන්නේ මොකක්ද කියලා නීතිය දන්න හැමෝම දන්නවා. අනිත් කාරණා මේගොල්ලෝ මේ හැම වෙලේම කරන්නේ මෙතන යම්කිසි ගැටුමක් යම්කිසි ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා ඒක උදුවලා ඔවුන්ගේ මාධ්‍ය වලින් ඔවුන්ගේ තියෙන අනිකුත් සංනිවේදන ක්‍රමවේද වලින් ජාත්‍යන්තරයට මේ පෙන්වා දීලා ඔවුන්ගේ මේ වීසා එක දිගු කර ගැනීම සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙලක් තමයි මෙතන ඇත්තටම යන්නේ. නැතුව මේ මෙතන තිස්ස විහාරයත් එක්ක කිසිම මේ අවට වටපිටාව ඉන්න සාමාන්‍ය වැසියෙකුගේ කිසිම ගැටුමක් නැහැ. මොකද මේ ඩයස්පෝරාව මම නිතරම කියනවා ඩයස්පෝරාව මුදල් යොදවලා ඔවුන් නෙවන මේ පිරිසක් විසින් තමයි මෙතන ගැටුම ඇති කරන්නේ. මේක 1983 ගත්තත් ඊට පෙර ගත්තත් සිතියම් වල පවා රජය පිළිගන්නා සිතියම් වල පවා තියෙනවා මෙම ඉඩම සම්බන්ධයෙන් තිස්ස රාජ මහ විහාරය සම්බන්ධයෙන් මේ අවට තියෙන විහාර සම්බන්ධයෙන් තියෙනවා. මෙතන ඓතිහාසික පුරාවිද්‍යාත්මක සාධක තියෙනවා. ඓතිහාසික බෝසමිඳුන් වැඩ ඉන්නවා. ඉතින් මේකත් එක්ක නැති ප්‍රශ්නයක් ඇති කිරීමට කටයුතු සූදානම් කරනවා කියන එක පේනවා. ඉතින් විශේෂයෙන්ම රජය වුණත් මේකට මන්දගාමී පිළිවෙතක් අනුගමනය කරන්න. ඉතින් මේ සියල්ලම නතර කරලා මේ තිස්ස රාජ මහ විහාරයට අයිති අක්කර 20ක භූමි ප්‍රමාණය ලබලා දීලා මේ ප්‍රශ්නේ විසඳන්න පුළුවන්. නැත්නම් මේ ජනතාවට වෙනත් තැනකින් හරි දෙන්න පුළුවන්. මේ ඉඩම් දෙන්න පුළුවන්. එතකොට එහෙම කරන්නේ නැතුව මේ කරලා මේ රජයේ පැවැත්ම හදාගන්න නිකන් ජාතිවාදී ස්වරූපයකින් මේ ඩයස්පෝරාවේ ඔවුන්ගේ වීසා දික් කර ගැනීමට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙළ නිර්මාණය කිරීමට අපි ඇත්තටම විරුද්ධයි. ඒකට අපි පිළිකුලෙන් යුතුව හෙලා දකිනවා. ඉතින් රජයටත් ජාත්‍යන්තරයට හරියට මේ දේවල් කියලා සමාජ මාධ්‍ය සහ අනිකුත් මාධ්‍ය වලටත් හරියට මේ දේවල් කියලා මේ දේවල් ජනතාව දැනුවත් කළ මේ ප්‍රශ්නේ විසඳිය යුතුයි කියන එක තමයි අපි විශේෂයෙන්ම රජයෙන් ඉල්ලන්නේ. ඔය නම පොඩ්ඩක් මම සිංහල රාජ්‍ය ජාතික සංවිධානයේ ලේකම් මధుබාල රණහංස. පොඩි ෂෝට් එකක් දෙන්න. පොඩි ෂෝට් එකක් දෙන්න. එසප් පොයින්ට් වගේ මේ පොසන් පොයින්ටත් අපි මේ ස්ථානයට ආව සිල් සමාදන් වෙන්න පැහැදිලිවම කියන්න ඕනේ මෙතන ජාතීන් අතර කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මේ ගමේ ඉන්න මිනිස්සු මේ පන්සලට හරි ආදරේ. අපි ගමත් එක්ක ගිහලා කතා කළාම අපිට දැනෙන හැඟිලි දේ තමයි ගමේ මිනිස්සු මේ පන්සලට ආදරේ. පන්සල ගොඩනැගීමේදී වුණත් ගමේ මිනිස්සු මේකට උදව් කරලා තියෙනවා. එතකොට මේ නැති ප්‍රශ්නයක් නිර්මාණය කරන්න හදන්නේ විවිධ පාර්ශවයන් වල අතපෙවීම් වලට එහෙම නැත්නම් ඩයස්පෝරාවට සම්බන්ධ කණ්ඩායම් තමයි මේ ඇවිල්ලා නැති ප්‍රශ්නයක් මතු කරන්න හදන්නේ. ඉතින් ඔප්පුවක් සහ ප්‍රකාශන ඔප්පුවක් අතර වෙනස නොදන්නා කණ්ඩායමක් ඩයස්පෝරාවේ සල්ලි වලට ඇවිල්ලා මේ මතු කරන්න හදන ප්‍රශ්නේ මම හිතන්නේ අදාළ පාර්ශව මැදිහත් වෙලා මේක විසඳන්න ඕනේ සහ මේ නැති ප්‍රශ්නයක් උද්ගත කරලා මේ විහාරස්ථානයේ ඉඩම් වලට විහාරස්ථානයේ ප්‍රශ්න ඇති කරන්න හදන එක නවත්වන්න සියලු දෙනාම එකතු වෙන්න ඕනේ කියන කාරණාව තමයි කෙටිම කියන්නේ.